வேறு என்ன வேணால் சொல்லுங்கள், எக்ஸ்ரேன்னு சொல்லுங்கள், ரேடியேஷன் சொல்லுங்கள், கதிர்வீச்சுன்னு சொல்லுங்கள். கரண்ட்டுங்கிற வார்த்தை தயவு செய்து யூஸ் பண்ணுவீங்க. தட் இஸ் நாட் ரைட். ஓகே டாக்டர். டாக்டர் பேக் டு த டாபிக். நம்ம வந்து எவ்வளோ வாட்டி இந்த ரேடியேஷன் கொடுக்கணும்? ஒரு வாரத்துக்கோ இல்லை எவ்வளோ நாளைக்கு இது கொடுக்க வேண்டியதாக இருக்கும்? ரைட். ஸோ நிறைய ஷெட்யூல்ஸ் இருக்கு அருணில். ஸோ வி ஹாவ் அ ஷெட்யூல் வேர் வி ட்ரீட் த பேஷண்ட் அண்ட் கம்ப்ளீட் த ட்ரீட்மெண்ட் இன் 4 வீக்ஸ். 4 வாரத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிக்கக்கூடிய அளவுக்கு ஷெட்யூல் இருக்குது. சில பேஷண்ட்டுக்கு 6 வாரத்துக்கு. அது எக்ஸாக்டாக நம்ம டியூமர் சைஸ் வந்து இப்போ வோக்கல் கார்டில் வந்து ஒரு வோக்கல் கார்டில் மட்டும் இருக்கா, இல்லை 2 வோக்கல் கார்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கா, இது சைஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பல்கியாக இருக்குது, இந்த ஃபேக்டர்ஸை வச்சுட்டு ரொம்ப ரொம்ப மினிமல் டிசீஸ் இருக்குது அப்படின்னா 4 வீக்ஸ்லேயே முடிச்சிருவோம். அதாவது வாரத்துக்கு 5 நாள் வீதம், மண்டே டு ஃப்ரைடே, மொத்தம் 4 வாரம், 20 நாளில் இந்த ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிருவோம். முடிச்சுட்டு வில் கீப் இம் அண்டர் ஃபாலோ அப்பு. கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது, இல்லை 2 வோக்கல் கார்டு இன்வால்வ் ஆகிருக்கு, இல்லை டிசீஸ் பார்க்கும்போது பல்கியாக தெரியுது, இந்த மாதிரி சமயங்களில் வாய்ஸ் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 வீக்ஸ் வரைக்கும் நம்ம ரெடிஷன் கொடுப்போம். ஸோ 4 to 6 வீக்ஸ்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு 1.5 மாதம் அதிகபட்சம்.